ராம ராம என்றே சொல்லிடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். வந்திடுவோம் வேண்டி உமையை பணித்திடுவோம் பள்ளி அறையை தரிசிக்க பாங்காய் மனமே கொடுத்திடுவீர் மாலை சூட்டி மகிழ்ந்திடுவோம் மனதில் என்றும் நினைத்திடுவோம் மாலை மாற்றி மனமுடிய மங்கள பள்ளி அழகில் வளர்த்திடுவோம் பாலும் தேனும் படைத்திடுவோம் பிள்ளை வரமே தந்திடுவி பெற்றே நாங்கள் மகிழ்ந்திடுவோம் கேட்டதை கொடுக்கும் திருவடிகள் கேட்பது எல்லா உன்மொழிகள் பாட்டினில் வாழும் பரசிவமே பகவதி துணையுடன் காத்திடுவீர் பொறுமையுடனே நடந்திடுவோம் புதிய வாழ்வு அடைந்திடுவோம் வறுமையின்றி வளம் பெறுவோம் வாழ்வு சிறந்து நலம் பெறுவோம் நம்மை காப்பது சிவசக்தி நல்லறம் வளர்ப்பது சிவசக்தி மெய்மை பொருளே சிவசக்தி மேலான தெய்வம் சிவசக்தி. குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை கண்ணா வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா வடிமண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா தேவி கலைவாணி தென்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள் வாணி இசை தரவாணி இங்கு வருவாணி லயம் தரும் தேவி அம்மா மாணிக்கவினையேந்தும்மா தேவி கலைவாணி தென்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாமனக்க பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய் பூமனக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய் மாணிக்கவினையேந்தும்மா தேவி கலைவாணி தென்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய் உள்ள கோயிலிலே உறைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய் எங்கள் உள்ள கோயிலிலே உறைந்து நிற்பாய் கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே என்றும் மல்லி அறிவை தரும் மண்ணையும் நீ மாணிக்கவினையேந்தும்மா தேவி கலைவாணி தென்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணி நான் முகநாயகி மோகன ரூபிணி நான் மறை போற்றும் தேவினி வானக கமுதே தேனல் சிந்தும் காண மனோகரி
தரவாய் நீ, இங்கு வருவாய் நீ, இல்லயம் தரும் பேரி அம்மா. மாணிக்க வினயேந்தும் மாதேவி கலைவாணி, தேந்தவன் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். கஜானனா மூஷிகவாகன கஜானனா, மோதகஹஸ்தா கஜானனா, சாமரகர்ணா கஜானனா, விலம்பித சூத்ரா கஜானனா, வாமன ரூபா கஜானனா, மகேஸ்வர புத்ரா கஜானனா, விக்ன விநாயக கஜானனா, பாத நமஸ்தே கஜானனா, பாத நமஸ்தே கஜானனா, பாத நமஸ்தே கஜானனா. குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரின் பொய்யில்லை கண்டோம். நமஸ்துத்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே பவது மே சதா. மேதியனே புலி தோளை அரை கசைத்து மின்னா செஞ்சடை மேல் மிரில் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, இனி யாரை நினைக்கேனே. வரவேற்புரை இருக்கும் எண்ணத்தோடு சார்ந்த பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பெரியவர்களை, தாய்மார்களை, குழந்தைகளை. இந்த குழந்தைகள்லாம் பாருங்க கேட்டீங்க, நான் பேசுகிறேன் ரொம்ப நேரம் கேட்க மாட்டேங்க. அதனால சுருக்கமாக என்னுடைய வரவேற்புரை சொல்கிறேன். நான் அழைத்தவர்கள் அனைவரும் இந்த 5 நாட்களுக்கு வந்திருக்கிறேன். அதாவது இந்த காலேஜ் முன்னோர்கள் எங்களுக்கு இதை நடத்தக்கூடிய பாக்கியம் எடுத்துக்கிறது 5 நாளாக நான் சொல்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு பாக்கியம் எடுத்து எங்கள் அண்ணன் ஆட்சி தான் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. சொந்தக்காரர்கள் இன்னைக்கு வருவதாக இருக்கிறார்கள். எங்கள் இந்த மடமே ஒரு பெண்கடைகளால் முன்னேறி சொல்கிறேன். இந்த மடத்தில் ராமாயணம் எப்படி ஆரம்பிச்சது, நாங்கள் 2003 இதை சீர் பண்ணி கனவிமம் பண்ணோம். அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதனால ஆச்சு திடீர்னு ஒருத்தர் எங்கள் வீட்டு பக்கம் வந்து உங்களுக்கு மடத்தில் ராமாயணம் படிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு. நம்ம வீட்டில் ஆட்சி ராமாயணம் பஞ்சாகாரியில் முக்கியம் வச்சு ஒரு 10 பேரை வச்சு ராமாயணம் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மடத்தில் அதுதான் நடக்க வேண்டும் சொல்லி அதனால அதுக்கு தொடர்ந்து இப்போ 12 வருஷமாக நடக்கிறோம். ஒட்டுப்பட்டாலும் மோதிர கையால் போடுறதுக்கு அது மாதிரி அரசு ஐயாவர்கள் வந்து மிக சிறப்பாக நடத்தினார்கள். இப்போ அவர்களுடைய வழி தொடர்பாக அவர்களே வந்து வேலை செய்கிறார்கள். ஆகவே இது இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறதுனால மனிதர்கள் அனைவர்களையும் இப்போ இந்த மாதிரி தர்மங்கள்லாம் ஏற்பட்டிருந்தால் தான் செய்ய முடியும். ஏற்கனவே இருந்ததுனால எங்களால் செய்ய முடியுது. ஆனால் இப்போ இல்லாமல் இப்போ சமீபத்தில் என்னுடைய வயசில் பார்த்த 2 கோயில் கட்டுறதுல அண்ணன் ஒருத்தர் கிருஷ்ணசிவா கோயில் கட்டியிருக்காரு. கோடாவூரில் ஒரு பெருமாள் கட்டியிருக்காரு. இதை தவிர நான் என்னுடைய வயசுக்கு 67 வயசுக்கு வேற கைவினைகளை பார்த்ததே இல்லை. ஆகவே இந்த மாதிரி மடங்கள் கோயில்கள் ஏற்கனவே இருந்தால் அதை எந்த வகையில் பாதுகாக்கலாம் என்பது நம்ம முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று எல்லாருடைய சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த துவாதசி மடத்தை இந்த ராமர் அருளை அனைவரும் பெற வேண்டும். இந்த நகராத்தில் இருக்கவங்களாம் அவங்களோட கோயில் மாதிரி டெய்லி கோலம் போடுறாங்க, பார்த்துருக்கீங்க. அவர்களுடைய நம்மளை போட்டுக்கிறார்கள். நம்மளால் டெய்லி வர முடியல. இதை டெய்லி திறந்து வச்சு ஏதாவது பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய அடுத்த நோக்கம். முதல் நோக்கம் ராமாயணம் நடக்கிறது நடத்தியாச்சு. அடுத்த நோக்கம் இதை திறந்து வச்சு டெய்லி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு புரியாது ஏன்னா திருப்பம்னா 18 வருஷம் 19 வருஷம் அது ஒரு வைப்ரேஷன் வந்துருச்சு. இப்போ அதனால் இது தொடர்ந்து ஏதாவது ஒரு நடத்துவோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் வருக வருக என்று கூறி நீங்கள் அனைவரும் எங்களுக்கு எப்போதும் ஆசை கொடுக்க வேண்டும். எங்களுடைய நிறைய பேர் எங்களை உங்களெல்லாம் பார்க்குறபோது எங்களுக்கு உற்சாகம் அதிகமாக இருக்குது. சரி, இது நடத்துறதுனால அதிகமான பயன் இருக்குது, அதிகமான பேர் பயன்பெறுகிறார்கள் அப்படிங்கிறதுனால இதை நடத்த வேண்டும் என்ற உறுதுணை ஏற்படுகிறது.
ராமச்சந்திரனுக்கு மீண்டும் இதே போல எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கூறி இன்றைய பட்டாபிஷேகத்தில் 14 வருஷத்துல ஐயா ஒரு 14 வருஷம் காட்டுக்கு ராமன் கோயில் வந்து ஒரு பட்டாபிஷேகம் நடந்தாச்சு. இப்போ அடுத்த 14 வருஷம் தான் நடந்து இருக்கிறது. அதுபோல வரிசையாக டெய்லி நடக்கும். சொன்னது போல அதாவது தசரதன் வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா முடியல, கையேகி பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னா ஆசைப்பட்டா நடக்கல. அதனால யார் ஆசைப்பட்டாலும் நடக்காது. நம்ம ஆசைப்பட்டா இங்கே பட்டாபிஷேகம் இன்னைக்கு நடக்க போகுது. ஆகவே அனைவருக்கும் இருந்து இந்த பட்டாபிஷேகத்தை கண்டுகளித்து அனைவரும் பலன் பெற வேண்டும் என்று அனைவரும் துவாதேசி மடத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதில் முக்கியமாக ஒருத்தர் இந்த எங்கள் அன்றைய சம்சாரம் ரொம்ப நல்லா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க முடியாது. அது ராமர் பொம்மையை வச்சு சுகமாகி தனிப்பர முத்தியான முதலை குதிசெய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானைதன் செய்யவும் பாதமே அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரி பொய்யில்லை கண்ட ஒன்று உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவியன் நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் எழும்போதும் வேலும் மயிலுமென்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலுமென்பேன் தொழுதே ஒழுகி அழும்போதும் வேலும் மயிலுமென்பேன் அடியேன் சடலம் விழும்போதும் வேலும் மயிலுமென்பேன் செந்தில் விளவும் உலகம் யாவையும் தாமுலாக்கள் இலை வெறுத்தலும் நீங்களும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் என்னவருக்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியத்தாக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண் அயலாறு கூறி அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அடித்து காப்பான் எல்லா வளத்தோடும் என்றும் நலத்தரவே வல்லாடி திருமகளே வந்திடுக சொல்லாதே பாடி பரவுகிறோம் பால் போல இம்மனையில் கூடி வருவாய் குலைந்து காடு வெட்டி போட்டு கடிய நிலந்திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வணிகர் வீடு கட்டு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காது என்னை நீ ஆண்டதும் உன்னை நான் கண்டதும் எவ்வாறு பாடுவேனோ என் மனைவி என் மக்கள் என் சுற்றம் எல்லாமும் எப்போது வாழ்த்துவோமே உன்னை நீ உணர்ந்த பின் உண்மையிலே காணென்ற உபதேசம் மறக்கலாமோ உன் தீரம் சொல்லுதல் உன் புகழ் பாடுதல் ஒரு நாளால் முடிவதென்றோ பின்னரும் உலகில் தோன்றுவேன் என்றனை பித்தனன் காணுவேனோ பெருமை பெற ஆட்கொண்ட பேரருள் ஞானியே ஆறுமுக சாமியை ராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராமே இத்தலத்தில் ராமவதாரமே பக்தி செய்து பரிவுடன் கேட்பதே புத்திர தரும் புண்ணியமும் தரும் அத்தலத்தில் அவன் பதம் ஏகுமே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே உண்மையே ராமா என்ற 2 எழுத்தினால்